ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க மாமா வந்து துபாயில இருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து கேட்டரிங்ல இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து அவர் வந்து ஐஸ் நூடுல்ஸ் எப்படி ஐஸ் நூடுல்ஸ் பண்ணி தந்தேன்னு கேட்க போறோம். வாங்க. ராஜு மாமா, எனக்கு ஐஸ் நூடுல்ஸ் பண்ணி தாங்க. ஐஸ் நூடுல்ஸ் பண்ணி பண்ணிடலாம். வா, இப்போ நம்ம ஸ்டவ் எடுத்து மேலே வச்சுட்டு ஸ்டவ் பத்திக்கலாம். ஸ்டவ் பத்திரதுனால பெரியவங்க அதை போடணும், சின்ன பசங்க பார்க்க கூடாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றணும் கைஸ். கடுகு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும், பார்த்துக்குங்க. சீரகம். இப்போ சீரகம். என்ன கைஸ், இப்போ பாருங்க, கருவேப்பிலை போட்டோன்னு வெடிக்கும். கொஞ்சம் அலர்ட்டா சைட்ல வந்துக்கோ. அடுத்தது காஞ்ச மிளகா. இப்போ வர மிளகா போடணும். போட்டக்கப்புறம் கொஞ்சம் தூரமா வந்துட்டு இப்போ எங்க மாமா வெங்காயம் போட போறாரு. எங்க மாமா வதக்குற ஸ்டைலே தனி. இப்ப பாருங்க, வெங்காயம் எல்லாம் பறந்து வந்து கீழே விழுது. சொன்னாலே இப்ப செய்ய மாட்டாரு, ஏன்னா அதுதான் அவரோட ஸ்டைல். தக்காளி குண்டுவாடி. தக்காளி டொமேட்டோ அரையத வாங்கிக்கோங்க. ஓ, எங்க மாமா என்னையதான் வேலை வாங்குவாங்க. அவரை வேலை செய்யணும். மாமா கேட்ச் குடிங்கோ. ஒரு தக்காளி கொடுங்க. பாருங்க, பாக்கெட்ல இருந்து என்னமோ போடுறது. நூடுல்ஸ் மசாலா எடுத்து போடுறாரு. நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்க மாமா? இப்ப மறுபடியும் சால்ட் போட்டுக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க, இல்லாட்டி அளவுக்கு அதிகமா மாறிடும். பாருங்க, இப்ப எங்க மாமாவை எங்க அம்மாவை கொண்டு வந்துட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட் யாரு பண்ணாலும் எங்க அம்மா டேஸ்ட் வராது. அந்த அளவுக்கு ருசி கம்மியா தான் இருக்கு. கைஸ், இப்ப நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட போறோம். கொஞ்சம் சேஃபா போடுங்க, இல்லாட்டி எங்க அம்மா போடுறது பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. கையில இவ்வளவு வரும், ஆனா போடுறது கொஞ்சம் பாருங்க. பார்த்தாலே நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டு பார்த்தாதான் என்ன டேஸ்ட்னு தெரியும். இப்படியே சொல்லிட்டு பாருங்க கைஸ், இந்த மாதிரி தான் நல்லா கலக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா இப்படி தான் நல்லா கலக்கணும். பாருங்க கைஸ், எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க. டேஸ்ட்டுக்கு எனக்கு தான் தருவாங்க. கைஸ், இந்த மாதிரி நூடுல்ஸ் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ எங்கள் அம்மாக்கிட்டே கை பக்கமும் இருக்கு. எங்கள் தாத்தா இப்போ சாப்பிட போதாது, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தாத்தா. சூப்பர். பார்த்தீங்களா?